அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. பூர்வ நாட்களை நாங்கள் நினைத்து உம்முடைய செய்கைகளை நாங்கள் அறிவித்து யோசித்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன், ஆக மகிழ்வேன், கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்று சொல்லுகிற வரிகளை சேர்ந்து பாடும். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்வேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்வேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. சொல்லுவோம். மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்வேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் இன்றும் நிற்குதே, பக்தரின் பேரன்ப பாக்கியமதே. நித்தியரே உம் நியாயங்கள் இன்றும் நிற்குதே, பக்தரின் பேரன்ப பாக்கியமிதே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் பாடுவோம். நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம். நம்மை என்றும் போதித்து நடத்துகிற தெய்வம், என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சொல்லு கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சொல்லு கொள்ளுவே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்வேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து
கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி. சந்தோஷமா ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆமென். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் செய்வேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. அறிக்கை பண்ணுவோம். கரம் பற்றி கரம் பிடித்து நடத்துகிறவர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆமென். குழியில் விழாதபடி அழுகையை களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சொல்லுவோம். பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். அவர் நம்மை நடத்தி வந்த விதங்கள் அதிசயமானவைகள். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் அடுத்த பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே.
சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மாவில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, அதனிட மாட்டோம். பலராத வாழ்வும் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பலராத வாழ்வும் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாடலின் வரிகளில் சொல்லப்பட்டது போல நாம் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். குறையில்லாத தேவனுடைய வாக்கை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சிறை வாழ்வெல்லாம் மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆனந்த துதி ஒலி சத்தத்தை கேட்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எரேமியா 31 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாழியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்போடு கூட்டத்தோடும் புறப்பட்டு வருவாய். சந்தோஷத்தின் சத்தம் கேட்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்தது போல இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். நீ ஆடல் பாடல் செய்கிறவர்களோடு புறப்பட்டு வருவாய். கம்பீரத்தின் நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்க கரங்களை உயர்த்தி சொல்லும், என் சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை தீரும். குறுகிட மாட்டோம், குறுகி நல்ல சத்தத்தை உயர்த்தி அறிக்கை பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தருவார். குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம். இந்த வார்த்தைகளை சொல்லப்போ, நுகங்கள் முறியும் கட்டுகள், நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், கரையெல்லாம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆனந்த துதி ஒலி சத்தம், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும்,
வரம் பெருகும் ஆண்டவர் விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. சொல்லுங்க, தாருமையா 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 இன்றே தாரும். கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோம், விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா சுத்திகரியும் 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 பாவங்களை சுத்திகரியும் சுகமாக்கும் 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 வியாதியை சுகமாக்கும் சுத்திகரியும் 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 பாவங்களை சுத்திகரியும் சுகமாக்கும் சுகமாக்கும் வியாதியை சுகமாக்கும். ஒருமுறை கூட சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரிக்கிற தெய்வமே, என்னை குணமாக்குகிற தெய்வமே, குணமாக்கும் வியாதியை. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும். ஒரு முறை கூட சொல்லும், ஜெபம் கேளும் ஜெபம் கேளும். ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. ஜெபத்திற்கு பதில் தருகிறதற்காய் நன்றி. தடைகளை நீ மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. ஓ ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் விடுதலை விரும்புகிறவர்கள் விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. விடுதலையே 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 விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமமே ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிற போதே கட்டுகள் எல்லாம் உடைகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. அவருடைய குமாரனுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் சோர்வோடு இருக்கிற போது இயேசு என்று அறிக்கை பண்ணுகிற போதே அந்த சூழ்நிலைகள் மாறுகிறதை அநேக நேரங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் அந்த நாமத்தை நாம் சொல்லுகிற போது கட்டுகள் உடையும், வியாதிகள் மறையும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான அனுபவங்களும் வெளிச்சமாய் மாறும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண போகிறோம். அப்படி இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று ஹல்லேலூயா இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவே, முழு மனதோடு என்றும் பாடுவே. சமாதானம் அவர் சமூகமே சொல்வேனே. இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவே, இருளின் ஆதிக்கங்கள் உடைந்திடுமே. நம்பிக்கை விடுதலை பாறை சாற்றுவே.
ஜீவனே. கோட்டைகளை தகர்க்கும், கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அவிழ்க்கும் அக்கினியே. இந்த வார்த்தைகளை சேர்ந்து சொல்லும். வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம் என் ஜீவனே. சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கும், கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அவிழ்க்கும் அக்கினியே. இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவேன், பயமும் தீலும் விலகி ஓடுமே. மனசோர்வுகள் என்னை நெருக்கும் போது சொல்வேன் இயேசு. ஒரு முறை கூட சொல்வோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவேன், பயமும் திகிலும் விலகி ஓடும். மனசோர்வுகள் என்னை நெருக்கும் போது சொல்வேன் இயேசு. வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம் என் ஜீவனே. கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அவிழ்க்கும் அக்கினியே. வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம் கோட்டைகளை தகர்க்கும் உயர்விலும் இயேசுவே, உயர்விலும் இயேசுவே, என் தாழ்விலும் இயேசுவே, எதிரியின் முன்பிலும் மரண இருளிலும் இயேசுவே, என் சந்ததியோடு இயேசு துயநாமம் உயர்த்திடுவேன் இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உயர்விலும் தாழ்விலும் இயேசு, உயர்விலும் இயேசுவே, என் தாழ்விலும் இயேசுவே, எதிரியின் முன்பிலும் மரண இருளிலும் இயேசுவே, என் சந்ததியோடு இயேசு துயநாமம் உயர்த்திடுவேன் இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம் என் ஜீவனே. முற்றிலும் அவர் அர்ப்பணிப்போம். கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அவிழ்க்கும் அக்கினியே. வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம் என் ஜீவனே. கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அவிழ்க்கும் அக்கினியே. கண்களை ஏறெடுப்பே, கண்கள் அந்த நாமத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா என் தேவன்
கடைசி ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், தனிமையிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த உதவி வரும் கண்மலை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், அவர் நமக்காக இறங்கி புதிய வழிகளை நமக்கு திறக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அற்புதம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மாலையிலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும் என்று சொல்லப்பட்டது போல, மாலை வேளையில் ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவார், சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்பிக்கை ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. கடைசியாக சேர்ந்து நம்பிக்கை இழந்த நேரம் நான் தனிமையில் இருக்கும்போது சர்வ வல்லவர் என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. ரெண்டு கரங்களையும் கடைசியாக உயர்த்தி கண்களை ஒமேகா என் தேவன் நீ. எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது போல எங்கள் கண்கள் உம்மிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் வரையிலும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையிலே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மறையும், மலரும். எல்லா கட்டுகளும் என்ன செய்யப்படுமா? உடைக்கப்படும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த நாட்களில், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இடைபடும்படியாக, பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக நேரங்களில் we understand the Father, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாவிட்டால் we are able to understand. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் நமக்கு அதிகமான ஞானமோ இல்லாவிட்டால் புரிகிறதற்கு அது கடினமாக சில நேரங்களில் தோன்றுகிறது. God the Father, God the Son, God the Holy Spirit. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேக நாட்களில், அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளில், இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில், சபைகளில், எல்லா நேரங்களிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் குறித்து பேசுகிறதில்லை, அதிகமாய் தியானிக்கிறதில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும்போது அவர் ஆதியாகமத்தில் 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஆதியிலே தேவன்
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த தேவ ஆவியானவர்னு சொல்லும்போது the spirit of God, the Holy Spirit was there from the day one, from the beginning. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வார்த்தையாகிய இயேசுவின் மூலமா எல்லாவற்றையும் உருவாக்கினார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சபைகளில் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்திலிருந்து நம்ம மாற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான்ல வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவேன், ஆனால் நினைச்சேன் ஐ வில் சென்ட் யூ அண்ட் another comforter. He is a person. பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது அவர் ஒரு ஆவியானவர் என்று நாம் படிக்கிறோம். ஆவியானவராக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அதெல்லாம் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் he is a person. எவ்விதமாய் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரோ, எவ்விதமாய் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, எவ்விதமாக அதே போலவே பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்கிறார்? he is a person. அவரை ஒரு பர்சன் சொல்லும்போது he has an almighty, all powerful, சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அறிந்தவர் என்று தேவனே அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று as a person அறிந்து கொள்ளும்போது தான் we'll be able to have a relationship with him. அநேக நேரங்களில் சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அற்புதங்களை செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்ற வேண்டும் என்று அநேக வார்த்தைகளை குறித்து நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது he is a person where you need to have a relationship. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது it is not just we talk some tongues, ஏதோ ஒரு அந்நிய பாஷைகளை பேசிட்டு போகிறதல்ல, ஏதோ பரிசுத்தாவின் வல்லமை எனக்குள்ள வந்து விட்டது, நிறங்கி விட்டது என்றல்ல. தட் இஸ் ஆல் an outward ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இட் இஸ் மோர் than that. அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு ஒரு உறவு உண்டாக வேண்டும். இல்லாவிட்டா we need to have a relationship with him to know him more so that Holy Spirit will lead us. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 3ஆம் அதிகாரத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவ்விதமாக வாசிக்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மறுபடியுமாய் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். மறுபடியும் பிறப்பது என்று சொல்வது இட்ஸ் a definite experience, ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை அநேக நேரங்கள் அநேக வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உன் நாவினால் ஏற்றுக்கொண்டு நீ அறிக்கை செய்தால் நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். ஆனால் அதே நேரத்தில் மனம் திரும்புதல், டேர்னிங் டுவர்ட்ஸ் காட் இஸ் a definite experience. மனம் திரும்புதல், பாவத்தை விட்டு பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புதல் என்பது ஒரு சரியான ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 5 வரை வாசிக்கும் போது இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்ப நாம் ரட்சிக்கப்படும் போது with the help of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தேவனிடத்தில் வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபையினால் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர்ல வாசிக்கிறோம் இல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தோம். அப்ப இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? கிருபையினால் வந்தது. யார் மூலமா இருந்தது? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனபடினால் தான் யோவான்ல அவர் சொல்லுகிறாரு, மாம்சத்தில் பிறப்பது. நிக்கோதேமு கேட்கிறான், ஆண்டவரே நான் மறுபடியும் என் தாயின் கர்ப்பத்தில் போய் நான் பிறக்க முடியுமா என்று கேட்கும்போது சொல்றார் ஆண்டவர், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதா. மாம்சத்தினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது. அப்ப என்ன நடக்குது நமக்கு? when we accept the Lord Jesus Christ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். என்ன செய்யறார்? what happens actually, your sins are forgiven. நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்யும் போது நமக்கு அவர் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். The Jesus Christ comes into our life through the help of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவர் நமக்குள்ள வருகிறார். அப்ப ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரோடு கூட உடன்படிக்கப்படுகிறோம். பழைய மனுஷன் என்ன செய்கிறான்? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். தேவன் மகிமை உண்டாகாதா. இந்த சபையினுடைய சரித்திரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும், அதிகமாய் நாம் பேச வேண்டும், அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. How much you understand the Holy Spirit, how much our life will change. என்ன சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்ன செய்யணும்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். அப்ப இந்த சரீரத்தில் நம்முடைய நமக்கு ஒரு சத்துரு உண்டு. யார் நமக்கு சத்துரு? சாத்தான் கிடையாது. சாத்தான என்ன செய்யலாமா? இயேசுவின் நாமத்தில் போனா சாத்தான செய்திருவான், போயிடுவான். நமக்கு சத்துரு சாத்தான் கிடையாது. நமக்கு சத்துரு யாரு? நம்முடைய மாம்சம் தான். நம்முடைய the flesh is contrary to the spirit. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்றோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம்னு சொல்றோம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, எனக்கு ஜெயம் இல்லை, நான் இன்னும் பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, what does it mean? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யவில்லை, சரியாக நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் he is a gentle person. He is a person சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் யாரு? He is a person. He is not a spirit. ஆவியானவராக இருக்கிறார், ஆனால் he is a person. அவர் என்ன செய்ய யாரை ஃபோர்ஸ் பண்றதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்லை. He comes and tells us இது வழி, நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட பேசுகிறார். இது வழி, இதில் நட என்று சொல்லி. அப்ப நம்ம ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிறோம். அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை வரும்போது நமக்கு ஒரு புதிதான இருதயத்தை தருகிறார். நான் வேகமாய் வசனங்களில் வாசிக்கிறேன், என்னன்னா நமக்கு சமயம் இல்லாதனால. எசேக்கியேல் 36:26 விதமாய் வாசிக்கிறோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு சதையான இருதயத்தை தொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:9 விதமாய் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்குள்ள வருகிறார், தேவன் நம்மை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நமக்குள்ள ஜீவிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இயேசு நமக்குடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்த உடனே அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார். பிசாசு அநேக நேரங்களில் நம்ம இடத்துல சொல்லுவான், நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, உங்களுடைய ஜீவியத்தில் நீ ஒரு மாற்றம் இல்லை என்று பிசாசான உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். உங்களை குற்ற மனசாட்சியை கொடுப்பான். அவர் நம்ம என்ன செய்திருக்கார்? நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமானாய் மாற்றி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம என்ன கொண்டார்? மீட்டு கொண்டார். அந்த இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்கள் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மை புதிய மனுஷனாக மாற்றுறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்புன்னும் போது வாட் ஹேப்பன்ஸ்? இந்த மாம்சத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ரட்சிப்பு எங்க நடக்கிறது? இட் ஹேப்பன்ஸ் இன் த ஹார்ட், இட் ஹேப்பன்ஸ் இன் த ஸ்பிரிட். ஆண்டவர் என்ன, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்போ there are two things is there. ஒன்று மாம்சம். இந்த மாம்சத்தில் எந்த மாற்றமும் நடக்கலை. இதே மாம்சம் என்ன செய்யுது? மாம்சம் எப்போதும் பாவத்துக்கு நேரம் என்ன செய்யுது? நம்ம இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். இந்த மாம்சம் என்ன செய்யுதான்? இட்ஸ் ஆல்வேஸ் புல்லிங் அஸ் டுவர்ட்ஸ் தி எர்த். உலகத்துக்கு நேராய் பொய், களவு, பெருமை, எரிச்சல், கோபம். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கு? ஆண்டவரே நாம் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் அப்படியே there is nothing, no transformation is happening. முழு மாற்றம் எனக்குள்ள நடக்கலை. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஆனால் புதிதான மனுஷனை தந்துட்டார். He has given a நியூ பர்சன். புதிய மனுஷனை தேவன் என்ன செய்திருக்கான்? கிறிஸ்துவோடு புதிய மனுஷன் என்ன செய்திருக்கான்? தரித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறேன். இப்படி இருக்கிற ஒருவன்
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்திருக்கார்? ஒரு புதிய மனுஷனை தந்திருக்கிறார், புதிய மனுஷனாக நம்ம உருவாக்கி இருக்கிறார். ஹலே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம புதிய மனுஷனா மாற்றிருக்கிறார். ஆனா திஸ் நியூ மேன், இந்த மனுஷன் என்ன செய்ய வேணும்? யூ நீட் டு கீப் ஹிம் ஃபீட். இந்த மாம்சமும் இருக்க தான் செய்யுது. ஆனா இது என்ன செய்ய? நமக்கு உரமாக போராடி கொண்டே இருக்கிற தேவன் மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ரட்சிக்கப்படும் போது வாட் ஹேப்பன்ஸ்? வி ரிப்பெண்டிங் ஃபார் அவர் சின்ஸ். நம்முடைய பாவத்துக்காக நாம் மனம் திரும்பி அவரிடத்துல வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிலீவிங் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவன் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். அவரை நாம் தேவன் என்று கன்ஃபஸிங் ஓப்பன்லி வார்த்தையினால் அறிக்கை செய்கிறோம். நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அவர் வாயினால் அறிக்கை செய்கிறோம். ஆனால் இவ்வளோ செய்தாலும் என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ஒரே நாளில் பரிசுத்தமாகிறது இல்லை. இந்த பரிசுத்தமாகும்படிக்காக நமக்குள்ள என்ன செய்ய? தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். தேவன் மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது என்ன செய்கிறார்? யுவர் ஃப்ளஷ் சின்ஃபுல் நேச்சர் ரிமைன்ஸ். நாம் ரட்சிக்கப்பட்டாலும் the flesh is the part of us that still wants to sin. இந்த மாம்சம் நம்மோடு கூட தான் இருக்கு. அது எப்போதும் இன்னும் பாவத்துக்கு நேரான செய்ய நம்ம இழுத்து கொண்டு தான் இருக்கிறது. It doesn't get born again. எது born again ஆகல? இந்த மாம்சத்துல மாற்றம் இல்லை. இது மாம்சம் மாறல. மாம்சம் எப்போதும் எனக்கு விரோதமாய் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. It must be put to death daily. It must be put to death daily. இந்த மாம்சத்தை என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையணும். இந்த மாம்சம் என்ன செய்யப்பட வேணும்? ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட வேணும். இல்லாவிட்டா அது நம்ம மேற்கொள்ளுகிறது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 7:18 வாசிப்போம். அதப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? அருமையா சொல்றாரு. எத்தனை பேர் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு, உங்களுக்கு இருக்கா தெரியல. ஓகே, நன்மை செய்ய வேண்டும் என்ன செய்யறேன்? வாசிக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. பெரிய பரிசுத்தமானவர். கொரிந்தியர்ல சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன செய்யறாரா? I am bringing under subjection. So it is the part of our life to bring this flesh under subjection to lead a overcoming life. I repeat again. We need to bring this flesh under subjection through the help of the Holy Spirit in order to lead a holy life, in order to get victory over the sin. பாவத்தின் மேல, உலகத்தின் மேல மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த மாம்சத்தை என்ன செய்ய வேணும்? சிலுவையில் அறையணும். அப்ப என்ன செய்யணுமா? இந்த மாம்சம் எனக்கு என்ன செய்யறது? விரோதமா இருக்குன்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனார் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து எழுந்து, பாவத்தில் விழுந்து எழுந்து குற்ற மனசாட்சியிலே ஜீவிப்பது it is not the will of God. It is not the plan of God for the children of God. எல்லாரும் சொல்றோம், நம்ம எல்லாரும் பலவீனம் தான், பலவீனத்தில் இருக்கிறோம், பாவத்தில் ஜீவிக்கிறோம். I am not contradicting anything. What I am saying is, with the help of the Holy Spirit, through the leading of the Holy Spirit, it is possible to lead a life of victory. Amen. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அது எப்படி சாத்தியமாகும்? When you completely surrender. என்னால் முடியாது ஆண்டவரே, enough, I have tried all with my flesh. இந்த flesh இருக்கு பார்த்தீங்களா, it makes lot of things. நல்லா பாடும், ஆவிக்குரிய போல நடிக்கும். மாம்சம் என்ன செய்யுதா? மாம்சத்தில் நல்ல பரிசுத்தமான போல நம்ம காட்டும், பரிசுத்தமான போல நடிக்கும், நல்ல பிரசங்கம் பண்ணும், நல்லா நடத்தும், எல்லாம் செய்யும். எப்படி? பிகாஸ் திஸ் ஃப்ளஷ். ஸோ வென் யூ டோன்ட், இந்த ஃப்ளஷில் பண்ணுறது, when you worship the Lord, ஆவியில் நல்லா பாடலாம். when you do everything out of flesh, மாம்சத்தில் நாம் செய்யும்போது, that doesn't bring anything glory to God. when you do everything with the help of the Holy Spirit, அதான் நண்பர் சொன்ன யோவான்ல வாசிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொன்னார். worship the Lord in spirit and in truth. how it is possible? when you align with your spirit with the spirit of the Lord, நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியானோடு இணைக்கப்படும் போது, நாம் தேவனோடு ஒருவனுமாக்கப்படும் போது, இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து என்ன செய்றார்? நமக்குள்ள வாண்டிக்கிறார். ஆமென். யோவான் ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் உங்களுக்குள்ள என்ன செய்றார்? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்ய உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அனுபவம் எப்படி வரும்னா, first word of God. You need to read the word of God.
When you read the word of God, you will ultimately pray. When you pray, ultimately, you will be able to read the help of the Holy Spirit. You will be able to lead a word of God, holy life. Hallelujah. கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேணும்? வாசிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க we will have a prayer life coming in our life. அநேக நேரங்களில் ப்ரேயர்னு சொல்லும்போது இந்த 10 பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி நான் சொல்லலை. ஆவியானவர் நமக்குள்ள வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட செய்யறா. The Spirit of the Lord will help you to pray what you don't know in your life. நம்முடைய வார்த்தையில் நாம் ஜெபிக்கும் போது நம்ம சில வார்த்தைகளை சொல்லி நம்முடைய புத்தி கெட்ட காரியங்களை ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவியுக்குள்ள நிறைந்து நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்குள்ள ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக இடம் கொடுக்கும்போது அந்த பரிசுத்த ஆவி நம்ம மேற்கொள்கிறார். He comes and dwells in us. எந்த இடம்? He wants the full place. இருதயத்தின் முழு பகுதியை அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். எதுக்கு வேணும்? எனக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், அதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் ஒரு காரியங்கள் செய்ய போகிறேன். ஸோ we look for the Holy Spirit as a person whenever you need it. But he is not a person. He wanted to dwell in us. He wanted to lead us. He wanted to control us. பரிசுத்த ஆவியான நமக்குள் வாசம் பண்ணி நம்மை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியா விரும்புகிறார். ஹல்லேலூயா. I am talking about a deeper life of understanding the Holy Spirit and be led by the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை நாம் சரியாய் புரிந்து கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நடத்தப்பட நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவியா இவர் என்ன சொல்றாரு? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறதா. வாசிங்க அடுத்தது ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, எது எனக்குள்ள இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் என்ன செய்யுது? என்ன? இட் இஸ் ஃபைட்டிங் வித் மீ. இட் என்ன செய்யறான்? பரிசுத்த பவுல் சொல்றாரு, ஆண்டவரை அறிந்து ருசித்து 3ஆம் ஆனம் வரைக்கும் போனவர் 8ஆவது அதிகாரத்தில் வேற காரியங்களை சொல்றாரு, அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. இது என்னுடைய அனுபவமா இருக்கிறது. ஓகே, அடுத்தது வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்றுகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மனுஷ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இங்க பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? He is a man who follows the Lord. ஆண்டவரை உண்மையாய் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கு. He is openly saying, I have a fight in my flesh. I like to do good. நான் நன்மையாய் பரிசுத்தமாக இருக்கணும் விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியல, எனக்கு முடியலை. இந்த மாம்சம் என்ன செய்யறது? பாவத்துக்கு நேராக என்ன இழுக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு உரமாய் போராடுகிற நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும்போது சொல்றாரு, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா இதுல what we learn out of these words, மாம்சத்தில் ஜீவிக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் பரிசுத்த ஆவியானோட அனுபவம் வேணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். That's another experience that we will talk about it. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன செய்ய வேணுமா? he will be able to overcome us. ஹல்லேலூயா. ஆவியினாலே மாம்சத்தை என்ன செய்ய வேணுமா? மேற்கொள்ள வேணும்.
The genuine desire to live righteously. Paul is describing the genuine desire to live righteously. பரிசுத்தமாய் நான் வாழணும், உண்மையா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி he talking from the heart. He is having a genuine desire. But he is talking about the real battle where he still commits sin. உண்மையான போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவர் சொல்கிறார். அவருடைய இன்னர் டார்மெண்ட், அவருடைய உள்ளான வாழ்க்கையில் போராட்டத்தை பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரமா என்ன செய்யறது? போராடி கொண்டிருந்து என்ன செய்யறது? மறுபடியும் என்னை பாவத்துக்கு மேற்கொள்கிறது சொல்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய தொலையினோடு கூட நம்ம அதை மேற்கொள்ள முடியணும். அப்போ பரிசுத்த ஆவி நம்ம என்ன செய்யணும்? What we need to do? The solution to overcoming flesh through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு எவ்விதமாய் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியும்? How do I take victory over the sin? How do I take this flesh under the subjection? பரிசுத்த ஆவியானவர் மூலமா எப்படி நான் செய்ய வேண்டும்? First of all, we need to recognize I cannot do it. முதலாவது செய்ய வேண்டியது, ஆண்டவரே, I have tried my best. என்னுடைய பலத்தினால எல்லாம் செய்து பார்த்துட்டேன், என்னால் என்ன செய்ய முடியல, இனி ஜீவிக்க முடியாது. என்ன ஜீவிக்க முடியாது? பரிசுத்த ஜீவியம் என்னால முடியாது. பரிசுத்தமாய் ஜீவிக்கவோ, கோபம், when I say I talk about lot of things, எல்லா பாவங்களும், பெருமை, எரிச்சு எல்லாமே, all these are fighting against us. பரிசுத்தமா இருக்கணும், எல்லாம் விட்டுறணும், அதை விட்டுறணும், எல்லாம் கேட்கும் போது எல்லாம் அப்படியே ஆண்டவரே. பட் when it is coming to practical, how do I practice this? எவ்விதமா நான் ஜெயிப்பது எப்படின்னு சொல்லும்போது, with the help of the Holy Spirit, பரிசுத்த ஆவியான மூலமாய். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்ப மாம்சத்துக்கு நமக்கு சத்துரு யாரு? நமக்கு சத்துரு யாரு? நம்முடைய சரீரம் தான், நம்முடைய மாம்சம் தான் நமக்கு சத்துரு. இது என்ன செய்யறது? நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கு. ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா என்ன செய்ய முடியல. காலையில் நல்ல தூக்கம் வருது, ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், எழுந்திருக்கணும், ஆண்டவரே நான் பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், அதை பண்ணும். யூ டூ எவ்ரிதிங் எங்க? மாம்சத்தில். பெரிய டிசிஷன் எங்க? ஃப்ளஷில். மாம்சத்தில் எல்லா தீர்மானம் எடுத்து என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல தூக்கம் வருது, நல்லா அந்த நேரத்தில் என்ன செய்ய, நம்மளை பிசாசு நல்லா தூங்க போடுறான். வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு நினைக்கிற, முடியல. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற, முடியல. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிற, முடியல. என்னென்ன you can relate so many things in my life, in whatever I'm battling it. இவைகளெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலை, என்னால் முடியவில்லை, போராடி கொண்டிருக்கு. ஸோ யூ cannot reform the flesh, it must be put to death. ரிஃபார்ம்னா என்ன? இந்த ஃப்ளஷ் என்ன செய்ய முடியாது, யூ cannot reform. இதை மாற்ற முடியாது. இட் ஹாஸ் டு பி புட் டு டெத். அது என்ன செய்ய, இந்த மாம்சத்தை என்ன செய்ய வேணுமா, சாகடிக்க வேணும். ஹல்லேலூயா. ரோமர் 8:13 வாசிங்க. ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். ஆவியினாலே சரி. அப்ப with the help of the Holy Spirit we need to overcome every day that comes in our life. பரிசுத்த ஆவியானோட துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்ப அது எப்படி முடியும்? how it is possible? a normal Christian life, a life a person பைபிளே வாசிக்கிறது இல்லை, கடமைக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்துன்னு போனா. see, I am talking about a serious Christian life where you want to live with Christ. பரிசுத்த ஆவியானோட துணை கொண்டு ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும், ஜீவிக்க வேணும்னு சொன்னா you need to commit your body, soul. ஆண்டவர் சொல்ற உடைய சரீரங்களை என்ன செய்ய, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. see, this flesh is entertained with so many things. உலகத்துல நாம் பாவத்தில் ஜீவிக்கிறோம், உலகம் பாவத்தில் இருக்கு, அப்படிதானே? நிறைய so many things are feeding this flesh. மாம்சத்தை என்ன செய்ய, feeding the flesh in the sense, I mean you are getting so many things, YouTube, so many things people are seeing. so there are பாவம் என்ன செய்யுது, எல்லா வழியில என்ன செய்திருக்கு, 24/7 in all the thing, கோபம், all things is available. ஆனா இந்த புதிய மனுஷன் ஒன்று கிரியேட் பண்ணானே, நமக்குள்ள ஆண்டவர் கிரியேட் பண்ணாரு, he is not able to live because அவனை ஃபீட் பண்றதே இல்லை. யாரை ஃபீட் பண்றது இல்லை? நமக்குள்ள இருக்கிற புதிய மனுஷனாகிய இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அந்த புதிய மனுஷன் என்ன செய்யறது இல்லை. you are not feeding them. அவனுக்கு என்னத்தை ஃபீட் பண்ணணும்? you need to feed the word of God.
கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க ஜெபிக்க ஆண்டவருக்குள்ள. அப்ப இந்த உள்ளான மனுஷன் நமக்குள்ள பலப்பட தான் யாரை மேற்கொள்ள முடியும்? இந்த சரீரத்தை மேற்கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15:31 வாசிப்போம். நான் அனுதினமும் சாகிறேன். I die daily. அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். ஆமென். நான் என்ன செய்றாரா? நான் அனுதினமும் crucifying your pride, crucifying your ego, crucifying your desire. என்னுடைய மாம்ச இஷ்டம், என்னுடைய சுயம், என்னுடைய சுயத்தில் நான் விரும்புறதை நான் செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, I put my body under subjection. I put to death. Every day I'm making sure that body dies. Flesh dies. Flesh, மாம்சத்தின் எண்ணங்கள். கலாத்தியல வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் அதிகமான I brought lot of வசனங்களை கொண்டு வந்தேன். It cannot be taught just like that. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்கும் போது you will see a great change that happening in our life. Hallelujah. இவர் என்ன சொல்றார்? பரிசுத்த பவுல் சொல்றார், he is talking about you put your flesh to death. எப்படி பண்ண முடியும்? என்ன சொல்ற? மாம்சத்தை என்ன செய்யறான்? திரும்ப வாசிங்க தம்பி. நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவி. அப்படியெல்லாம் இருக்குல்ல, அப்படிதான் நம்ம எல்லாம் வாசிக்கிறோம்ல. அப்ப இந்த கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். நான் என்னுடைய சரீரத்தை கொண்டு வருகிறேன், கீழே கொண்டு வர. அப்ப crucifying your flesh, நம்முடைய பெருமை, நம்முடைய ஈகோ, நம்முடைய டிசைர்ஸ், நம்முடைய சொந்த வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? bring it under subjection. பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு. That is what the important life. It is not just talking in tongues. It is not just saying I received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுட்டேன் ஆண்டவர். No, every day through the help of the Holy. It's everyday life. Every day, ஒவ்வொரு நாளும். ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா அடுத்த நாள் நீங்க பண்ணலன்னா ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் கிருபை தர்றாராம். ஸோ இந்த ஆவிக்குரிய ஜீவியன்னு சொல்றது இட்ஸ் a day to day life. Every day you need to look to God. Every day you need to look to God. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே என்னால முடியாத ஆண்டவரே, give the full place. ஆண்டவர் முழு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? we hold certain things. நமக்குன்னு இஷ்டம் இருக்கு, என்னுடைய விருப்பம், என்னுடைய வழிகள், எனக்குன்னு செய்யறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆவியானவரே இவைகள் எல்லாம் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். we pray like that, correct? we have our own plans. we don't say Lord you lead me according to your will. அப்படி பேசுறோம். பட் ஆனா உள்ளத்துல இன்டர்னலி உள்ள நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா I have my own plans. I have my own desire. I want to do certain things on my own. இந்த மாம்சத்தில் எனக்கு விரும்புகிற காரியங்கள், என்னுடைய சொந்த விருப்பம், சொந்த வழிகள், சொந்த காரியங்கள் எல்லாம் வச்சுட்டு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். Help me Spirit of the Lord, lead me according to your will. But ஆவி என்ன செய்கிறாரு? He is leading us according to our will. நீ என்ன நினைக்கிறாயோ உன்னுடைய வழியின்படி. ஏன்னா I am not able to give my total life to God. I am not hand over my full heart to Jesus. இயேசுவுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு என்ற முழு இதயத்தை நான் ஒப்பு கொடுக்கல. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு I die daily ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் நான் என்னை மரித்தவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ரோமன்ல வாசிக்கிறோம், கவுண்ட் யுவர் செல்ஃப். என்ன செய்யலாம்? நான் என்ன செய்ய மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சே நோ வாட் யுவர் ஃப்ளஷ் வாண்ட்ஸ். நம்முடைய மாம்சம் விரும்புறதுக்கு என்ன செய்யணுமா? நோ சொல்ல தெரியணும். we must. அது எப்படி முடியும்? through the help of the Holy Spirit. say yes what the Spirit desires. ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதுக்கு என்ன செய்ய வேணும்? ஒப்பு கொடுக்க வேணும். this is how Christ lives through us, not just with us. கிறிஸ்து நமக்குள்ளமாய் வாழுகிறார், நம்மோடு கூட இல்லை, நமக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேணும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவிக்கின்படி ஜீவித்தால் பிழைப்பீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 5:16 வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். walk by the Spirit, walk in the Spirit, led by the Spirit, controlled by the Spirit. Okay, then you will not gratify the. அப்ப மாம்சத்தை மேற்கொள்ள முடியாதுன்னா you must be controlled by the Holy Spirit. Hallelujah. அப்ப
பின்னும் ஆவிக்கேற்ற ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது, ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறார்? நம்ம மேற்கொள்கிறவராக இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. ஆவியானவரால் பாதுகாக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. ஆவியானவரால் ஜெய கொடுக்கிற தேவன் உண்டு. நமக்கு உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனுதினமும் கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. He says, I have been crucified with Christ. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன்? அறையப்பட்டேன். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேணும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை என்ன செய்ய வேணும்? இஃப் யூ லீட்ஸ், இது எப்படி சொல்றது, இஃப் யூ ஜஸ்ட் அப்படியே வாசித்துட்டு விட்டுட்டீங்கன்னா அது போயிடும். ஆனால் when you read and meditate on this word of God, நீங்கள் வாசித்து இந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரே எனக்குள் வாரும், அப்படி நம்ம உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது he will show you all the garbages in your heart. எல்லா குப்பையும் காட்டுவார். எப்போ? அவரிடத்தில் நெருங்கி வர 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 நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க when you keep surrendering your life, when you look into God and cry, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம எவ்வளோ ஒப்பு கொடுக்கிறோமோ, how much you comes controls in your life, that much the flesh we will be able to overcome the flesh. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? How much we yield your, it is not அது எப்படி சொல்றது, நீங்கள் ஏதோ உங்கள் முயற்சி பண்ணி இல்லை, how much you yield, எவ்வளோக்கு எவ்வளோ ஒப்பு கொடு. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப், இட் இஸ் நாட் ஃபைட்டிங். அதிகமாக நான் ஜெபிக்க போகிறேன், வேதம் வாசிக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு டூ, நோ நீட் டு டூ எனிதிங். நம்ம உங்கள் முயற்சியில் ஒன்றும் பண்ண வேண்டாம். You yield your life completely to the Holy Spirit. Hallelujah. How much you yield your life? ஆண்டவரே நான் அல்ல, எனக்கு உதவி செய்யும். I tried my best ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ முயற்சித்தேன். I am not able to do. எனக்கு ஜெயம் எடுக்க முடியல, என் பெருமை, என்னோட ஈகோ. There are so many things are battling in my life. ஒவ்வொரு இந்த வசனம் நான் சொல்றது, we need to do for every day, all throughout our life. இந்த பேட்டில் இன்னைக்கு மட்டும் முடிய போகிறது எது வரைக்கும்? நம்ம மரணம் வரைக்கும், சரீரத்திலிருந்து போகிற வரைக்கும், ஆண்டவர் வருகை வரைக்கும் இந்த பேட்டில் இருக்கு. Hallelujah. So just what I'm talking, it's not just a message of today. Keep this in mind. This battle that we have to do throughout our life to lead a victorious life. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், பாவங்களை காணாத சுத்தம் கண்ணவர், ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார், எல்லாரும் பலவீனங்களை அறிஞ்சிரு. உண்மைதான். ஆனால் when it comes to the reality, ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நாட்கள் அதிகமாக நாம் இடம் கொடுக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்ய மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளோ நாள் என்னோட சொந்த பலத்தில் நான் ட்ரை பண்ணிட்டேன். இட்ஸ் எனஃப் லார்ட், ஐ cannot do. I'm fed up, I'm finished, I'm exhausted. It's enough. When you come to that level and say, Lord, I surrender totally my body, my soul and spirit. Lord, I'm ready to die for the world, ready to die for my wishes. I'm ready to die for all that is not necessary according to your will. உமக்கு சித்தமில்லாத காரியங்களுக்காய் மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சொந்த வழிகளுக்கு என்னை மரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ஆள்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம டோட்டலாக those people who are committing themselves to lead a life like that, அவ்விதமாய் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயம் உண்டாகும். Hallelujah. When you come to that relationship, that's what I said, Holy Spirit is a head of a relationship. You need to have you must know him. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரிய வேணும். we must understand him. அவருடைய சத்தத்தை கேட்க வேணும். ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை நடத்தும், என்னை ஆட்கொள்ளும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். when you Lord அப்படி அழிக்கும் போது he will show you all the filthiness in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் காட்டுவார். மகனே, நீ இது செய்கிறது தப்பு, நீ இதை விட வேணும். அப்போ then Lord, I am not able to do on my own. ஆண்டவர் சொல்வார், உன்னால முடியாதுப்பா. That's what the Holy Spirit is there. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கார். எதற்காக?
ஜெய ஜீவன் செய்யும்படியாக, ஜெயாளிகளாய் மாறும்படியாக ஜெயமுள்ள சபையை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சபை தோற்று போகிறது இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போகிறது இல்லை. ஆனால் என்ன செய்ய வேணும்? God is knocking at the door. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இதோ நான் வாசற்படியில் நின்று உன்னடே கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு என் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து என்ன செய்வேன்? பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? எழுந்து நிற்போம். தொடர்ந்து see this is I've just given an introduction only. தொடர்ந்து அதிகமாக நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேணும், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேணும். ஒரு 2 நிமிடங்கள் எடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் எவ்விதமாக இருக்கிறேன்? இந்த ஆவியானவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன பங்கு இருக்கிறது? இன்னும் நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாட்களில் we need to arrange. நாம் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நம்முடைய கரத்தில் கொடுக்குற ஐயா, லார்ட் ஐ ஹவ் ட்ரைட் ஆல் மை பெஸ்ட் டு லீட். ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு ஜெயம் இல்லை. இன்னும் நான் விழுந்து விழுந்து ஜீவிக்கிறேன், பாவத்தில் விழுந்து விழுந்து ஜீவிக்கிறேன், இன்னும் குற்ற மனசாட்சியில் ஜீவிக்கிறேன், எனக்கு ஜெயஜீவியம் இல்லை, எனக்கு ஜெயம் எடுக்க முடியல என்று சொன்னா இது இட் இஸ் நாட் நியூ டு யூ. இது எல்லாருக்கும் உள்ளது. ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த பவுலுக்கு இப்படிதான் இருந்துச்சு. என்ன செய்யணும்? ஆவி மாம்சத்துக்கு ஒரு மாம்சம் ஆவிக்குறமா போராடி கொண்டே இருக்கும். இந்த பேட்டில் வில் பி தேர். பிசாசு உங்களை ஏமாற்ற பார்க்கிறான், ஆனால் ஆவியானவருடைய துணை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஜெயிக்க முடியும். கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறீங்க? நாட் பார்ஷியலி, நாட் 25%, நாட் 5%, நாட் 10%, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். See, God is looking for the hearts. அவருடைய பிள்ளைகள் அவர் எதிர்பார்க்க எப்படின்னா டோட்டல் சரண்டர். ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, யூஸ் மீ ஃபார் thine glory. I totally come to you. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. லார்ட் ஐ கமிட் மை செல்ஃப், ஐ டை டெய்லி. பரிசுத்த பவுல் சொல்றார், நான் அநேக வசனங்களை நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தியானிப்போம். ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் மரிக்க விரும்புகிறேன். எதுக்கு? என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு, பாவ விருப்பங்களுக்கு, பாவ செய்களுக்கு. என்னுடைய பெருமை, என்னுடைய ஈகோ, என்னுடைய எரிச்சல், என்னுடைய கோபம் எல்லாம் என்னோட இடத்துல தான் இருக்கப்பா. மாறணும்னு விரும்புகிறேன், என்னால் முடியல. அப்படியே ஆண்டவரிடத்துல கொடுப்போம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஜீசஸ், ஐ லுக் இன்டு thine face. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் தான் வெளிப்படுத்துறார். இயேசுவை கற்றுக் கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். வேதத்தினுடைய காரியங்களை இயேசுவை அறிந்து கொள்ள முடிகிற only through the help of the Holy Spirit you will know Jesus. யோவானை போய் வாசித்து பாருங்க, அருமையா இருக்கு. You will know Jesus more and more only through the help of the Holy Spirit. நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்களேன். ஓ ரிபாக்கா ஷகதுடா. எத்தனை பேர் ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஜஸ்ட் ஸ்பீக் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியோட பேசுங்க. ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, ஐ ட்ரைட் மை பெஸ்ட், நான் இதை விடணும்னு நினைச்சேன். நீங்களே உங்களுக்கு தெரியும், யூ வில் நோ யுவர் லைஃப். உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நான் இதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலப்பா, என்னால் முடியல ஆண்டவரே. நான் ஐ ட்ரைட் அண்ட் ஃபெயில்ட் ஆல் தீஸ். எத்தனை வருஷம் நான் விழுந்து விழுந்து எழுந்துக்கிட்டு இருக்கேன். Enough Lord, enough is enough. I am surrendering my body, my soul and the spirit Lord. ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே totally you come into my life Lord. Take control of my life totally. Take control of my heart totally. I would like to die daily. உலகத்துக்கு நான் மரிக்க விரும்புகிறேன், பாவத்துக்கு மரிக்க விரும்புகிறேன், அசுத்தத்திற்கு மரிக்க விரும்புகிறேன், என் சுய விருப்பங்களுக்கு மரிக்க விரும்புகிறேன், சுய வாழ்க்கைக்கு மரிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எம்மை போல மாற அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. Thank you Lord. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா
வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மனிததையா, எனக்காய் வாழும் அல்லேலூயா இன்றும் மனிததையா. அர்ப்பணித்து ஓடு பாடும். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கேட்ட வசனப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டார், நம் பாவத்தெல்லாம் மன்னித்தார். எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய கிரியையினால கிருபையாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை நமக்கு அளித்தவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஆட்டி தேட்டி சகல சத்தியத்திலும் நடத்தும்படியாக தந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியானுக்கு ஒப்பு கொடுத்து ஆவியான் நம்மளை கிரியத்தக்கதாக அவர் சொல்லுக்கு கீழ்ப்பிடித்து அவர் நம்மை உணர்த்தும் போது அந்த காரியங்களிலே நாம் ஆவியான கீழ்ப்படிந்து ஒரு ஜெய ஜீவியம் செய்யத்தக்கதாக நம்ம அர்ப்பணிப்போம். இயேசுவை போல வாட நம்ம அர்ப்பணிப்போம். எல்லா விதமான இருதயத்தில் வருகிற துர்க்குணங்கள் நீங்கி இயேசுவை போல வாட அர்ப்பணிப்போம். அதற்கு நம்மளால் முடியாது தான். வேதத்தை வாசிங்க, விசுவாசிங்க, அதன்படி நடங்க. ஆவியானவர் ஆளுகைக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. அப்போது நாம் ஒரு நல்ல இயேசு போல வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். அப்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். உட்காருவோம். பாடல் காணுங்க காணி. அதிகாலமே
ஆண்டவருடைய வசனங்களை தேடி கண்டுபிடிங்க, கர்த்தரை தேடுங்க, நம்ம ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். சரி, ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு இருக்கும் பரம்பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்த முடிய அன்பு, இறக்கம், தயவு, கிருபை பெரிது. கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக சோதரம். கிறிஸ்துவராக கொடுத்த சகல ஆசீர்வாத நன்மைக்கு நல்லாத்தோன் எங்களை ஆற்றி தேற்றி சகல சத்தியத்து முடியாக நடத்த கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக சோதரம். நாளிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல வேத வசனத்துக்காக ஆண்டவரே, நல்ல ஒரு செய்திக்காக சோத்திரம். நான் இதை சில விதமாக நாங்கள் உங்களை கூடி ஆராதிக்கும்படியான ஒரு கிருமியும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த கிருமிக்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனப்படி ஆவியானவரே உம்முடைய ஆளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நீர் எங்களை உணர்த்தும் போது நாங்கள் மூக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் சாத்தானுக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து விடாமல் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் உண்மை போல வாழ கிருபை தாரும். எல்லா மாம்சத்தின் கிரியை எங்களை அழித்து ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக கிருபை தாரும். எங்களால் முடியாது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களில் நீ கிரியை செய்யும். கொண்டு வந்ததில் ஒவ்வொருவரையும் இயேசுவில் ஆஸ்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தார்களும் யார் யார் எந்த நோக்கத்துக்காக முடித்தல் வேண்டிக் கொண்டார்களோ, என்னென்ன பாரங்களை வைத்திருக்கிறார்களோ அவருடைய கவலைகள் கண்ணீரெல்லாம் தொடையும். அவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்யும். அவருடைய குறைவெல்லாம் நிறைவாய்க்காரலும், அவருடைய தேவைகளை சந்தித்தாலும், அவருடைய கைம்பரசத்தில் ஆசிர்வதியும், அவருடைய போக்குவரத்து ஆசிர்வதியும். விசேஷமாக ஒழுங்கு கொடுக்கூடாத சமாதான சந்தோஷத்தாரும் இயேசு நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபைக்கு ஒப்பிடுகிறேன். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை முடித்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மளோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.